ஹாய். இன்னைக்கு மண்டே ஈவினிங் தான் ஒரு குயிக்கான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். சரி, இந்த குழி பணியாரம் கேட்டே இருந்தாங்க, இனிப்பு குழி பணியாரம். அதை செய்ய நானும் அந்த மாவுலாம் ஊற வைக்க அரைக்கணும் மறந்துட்டேன். ஈவினிங்கும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, என்ன அதுக்கு டேஸ்ட்டாக வந்து என்ன அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். கோதுமை மாவு வச்சு இந்த ஸ்வீட் பணியாரம் தான் செஞ்சேன். இது வந்து எங்கள் வீட்டோட எல்லாரோட ஃபேவரட். மழை பெய்யுதுன்னா பஜ்ஜி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் வந்து லைக் பண்ணி தான் சாப்பிடுவோம். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மைல்டான அந்த இனிப்பு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நானும் வந்து இந்த மழை நேரத்துக்கு, அதுவும் கார்த்திகை தீபம்னாலே மழை வந்துடும், அதுக்கு முன்னாடியே அகல் விளக்குலாம் வாங்கி வச்சிடணும். அதனால தான் நான் சண்டேவே போகலான்னு பார்த்தா அன்றைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதனால் இன்றைக்கி மண்டே ஈவினிங் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னா, ஏன்னா அடுத்த நாள்லாம் கண்டிப்பாக மழை இருக்கும், போகவும் முடியாது வெளியே. அதனால் இன்றைக்கே இப்போ வாங்கி வச்சிடலான்னு கிளம்பியாச்சு. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி இது டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து மாவு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ரொம்ப நேரம் கலந்து வச்சிட்டோம்னா எண்ணெய் குடிக்கும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கலந்து, எதுவுமே தேவையில்லை. கோதுமை மாவு, வெல்லம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிடுவேன். கரைச்சிட்டு அந்த கோதுமை மாவில் சூடாக இருக்கும் போதே ஊற்றிக்குவேன். பத்தாதுங்கும் போது நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு அந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் கலந்து ஊற்றணும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாய். இன்னொரு வீடியோவில்